இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, மார்ச் மாதம் 8ஆம் தேதி தாயாம் திரு அவை தவக்காலத்தினுடைய 3வது ஞாயிற்றுக்கிழமை கொண்டாடி கொண்டிருக்கிறது. அன்புமிக்கவர்களே, இன்றைய மறைவுரையை தொடங்குவதற்கு முன்பாக மத்திய கிழக்கு அந்த பகுதியில் இன்னும் போர் பதட்டத்தில் தான் மக்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். இஸ்ரேல் பாலஸ்தீனம், இஸ்ரேல் ஈரான், அமெரிக்கா ஈரான் நாடுகளுக்கிடையே நடந்து கொண்டிருக்கிற இந்த போர் கூடிய விரைவில் நிறுத்தப்பட, அமைதி அங்கே நிறுவப்பட, இறைவனுடைய அதிகாரம் இந்த நாடுகளில் நிலைநாட்டப்பட, சமாதானம் கிடைத்திட அந்த மக்களுக்காக ஜெபிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்புமிக்கவர்களே, மார்ச் 8 அகில உலக பெண்களுடைய தினமாகவும் இன்றைக்கு கொண்டாடுகிறார்கள். நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற பெண்களுக்காக ஜெபிக்கவும், உலகம் முழுவதும் பெண்களை போற்றுகிற, பெண்களை மதிக்கின்ற, அவர்களை பாதுகாக்கின்ற, பராமரிக்கின்ற, அவர்களை நம்முடைய சக தோழிகளாக, சக உரிமை பெற்றவர்களாக, நம்முடைய வாழ்க்கையினுடைய பங்காளிகளாக அவர்களை கருதி வாழ்ந்திட இந்த நாளில் உறுதியேற்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகம் மற்றும் முதல் வாசகம், 2வது வாசகம் எல்லாமே நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யார், அவரிடத்துல நாம் நம்பிக்கை பெற என்ன செய்ய வேண்டும், நம்பிக்கையினுடைய வழிமுறைகள் என்ன அப்படி என்பதை பற்றி தான் தெளிவாக எடுத்து சொல்லுகின்றன. இந்த நம்பிக்கை என்பது தண்ணீர், தூய ஆவியினுடைய ஒரு அடையாளமாக விளங்குகிற தண்ணீர் என்கிற குறியீட்டின் வழியாகத்தான் இன்றைக்கு நமக்கு விளக்கப்பட்டிருக்கிறது. தவ காலத்துல நம்பிக்கை, எதிர்நோக்கு இவற்றின் வழியாக நாம் நிலை வாழ்வையும் மீட்பையும் பெற்று விடுவதற்கான வழிமுறைகளும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற முதல் வாசகம் விடுதலை பயண நூல் 17வது அதிகாரத்திலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. அன்புமிக்கவர்களே, இஸ்ரேல் மக்கள் மோசேவோடு இன்றைக்கு பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் வாக்களிக்கப்பட்ட நாட்டை நோக்கி. இஸ்ரேல் மக்கள் இங்கே முறுமுறுத்தார்கள் என்ற வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில கூட கடவுளுக்கு எதிராக பல நேரங்களில் முறுமுறுக்கிற ஒரு அனுபவத்தை நம்ம பெற்றிருக்கிறோம். நம்ம நினைச்சதெல்லாம் நடக்கல, அல்லது கடவுள் நம்மை விட்டு ரொம்ப தொலைவில் இருக்கிற மாதிரி இருக்கிறாரு, அல்லது கடவுள், நாம் வழிபடுகிற கடவுள் அதிகாரம் இல்லாத ஒரு கடவுளாக இருக்குமோ, ஏன் நம்முடைய கடவுள் நமக்கு அதிசயங்களை செய்ய மறுக்கிறார் என்கிற அச்சங்கள் ஏற்படலாம், குழப்பங்கள் ஏற்படலாம், விசுவாசத்துல ஒரு தளர்ச்சி ஏற்படலாம். அதே ஒரு நிலை தான் இஸ்ரேல் மக்களுக்கு ஏற்படுகிறது. கடவுளுக்கு எதிராக அவர்கள் முறுமுறுக்கிறார்கள். மோசேவிடத்தில் அவர்கள் ஒரு கம்ப்ளைண்ட் வைக்கிறாங்க, எங்களுக்கு தண்ணீர் கிடைக்கல, நாங்க என்ன செய்யறது அப்படி என்று. மக்கள் கல்லெறிந்து விடுவார்கள் என்கிற அச்சத்துல மோசே ஆண்டவரிடத்துல முறையிடுகிறார். அன்புமிக்கவர்களே, இந்த இடத்துல மக்கள் கடவுளிடத்துல வாதாடியதாலும், மோசேவிடத்துல வாதாடியதாலும், கடவுளை சோதித்ததாலும் இந்த இடம்தான் மாசா மற்றும் மெரிபா என்கிற வார்த்தைகளால் அழைக்கப்படுகிறது. திருப்புகழ் மாலையில நம்ம பாடுகிற அந்த முதல் பாடல்கள்ல, தொடக்க பாடல்கள் இந்த வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்கும். காரணம், மக்கள் கடவுளுக்கு எதிராக முறுமுறுத்தார்கள், மக்கள் கடவுளிடத்துல வாதாடினார்கள், மக்கள் கடவுளை சோதித்தார்கள். கடைசியில மக்கள் இவ்வளவு முறுமுறுத்தாலும், சோதித்தாலும், கடவுளுக்கு எதிராக வாதாடினாலும் பொறுமையோடு கடவுள் அவர்களுக்கு இன்றைக்கு அருள் பாலித்த, அதிசயத்தை செய்த ஒரு அழகான செய்தியைத்தான் முதல் வாசகத்துல நம்ம வாசிக்கிறோம். அதாவது, எந்த கோலினால் நைல் நதியை தொட்டு பல அதிசயங்களை நிகழ்த்தினாரோ அதே கோலினால் பாறையை தட்டி மக்களுக்கு நீரை கொடுத்த, குடிநீரை கொடுத்த ஒரு நிகழ்வு தான் முதல் வாசகமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற அழகான ஒரு செய்தி. அன்புமிக்கவர்களை, தவ காலத்துல நம்பிக்கை இழந்து, கடவுள் மீது நம்பிக்கை அற்றவர்களாய், கடவுளை சந்தேகிக்கிற, கடவுளுக்கு எதிராக முணுமுறுக்கிற அல்லது கடவுளையே சோதிக்கிற முயற்சியில் இந்த உலகத்துல நம்ம ஈடுபட்டாலும் கடவுள் பொறுமையோடு நமக்கு பதிலளிப்பார். அந்த பதில் என்பது நமக்கு நிலை வாழ்வை தருகிற அந்த தண்ணீரை போல இருக்கும், நம்மை விசுவாசத்துல வளர்த்தெடுக்கிற ஒரு செய்தியாக இருக்கும் என்பது தான் இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற முதல் வாசக செய்தி. 2வது வாசகம் திருத்தூதர் பவுல் ரோமேருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. அன்புமிக்கவர்களே, நம்பிக்கையின் வாயிலாக கடவுளுக்கு நம்ம ஏற்புடையவர்களாக மாறுகிறோம். நம்பிக்கையின் வாயிலாக தான் கிறிஸ்துவின் வழியாய் நாம் மீட்பை பெறுகிறோம். அதே நம்பிக்கை நம்மை அருள் உள்ளவர்களாக மாற்றும், அல்லது அருள்
அருள் நிலையில் இருப்பவர்களாக மாற்றும். அந்த தகுதிக்கு தகுதி உடையவர்களாக மாறும் பொருட்டு தான் இயேசுவின் மீது கொண்ட நம்பிக்கையினால் எதிர்நோக்கோடு நம்ம காத்திருக்கிறோம். இந்த மீட்பு கிறிஸ்துவால் நமக்கு கிடைக்கும் என்கிற அந்த எதிர்நோக்கே நம்முடைய அந்த விசுவாச வாழ்வினுடைய அடிநாதம் என்பதைத்தான் இரண்டாவது வாசகம் நமக்கு சொல்லித் தருகிறது. அப்படி என்றால் நிலை வாழ்வை பெற வேண்டும் என்றால், அருள் நிலையில் இருக்க வேண்டிய அந்த நிலையை பெற வேண்டும் என்றால், மீட்பை பெற வேண்டும் என்றால், நம்பிக்கையோடு கூடிய எதிர்நோக்கு அடிப்படையானது என்பதைத்தான் இந்த வாசகம் நமக்கு சொல்லி தருகிறது. ஆகவே தவக்காலத்துல எதிர்நோக்கோடும் நம்பிக்கையோடும் நிலை வாழ்விற்காக நம்ம உழைத்திட இறைவன் நமக்கு இரண்டாவது செய்தி வழியாக அழைப்பு விடுக்கிறார். மூன்றாவது செய்தி, நற்செய்தி வாசகம் என்பது அன்புமிக்கவர்களே மிக உன்னதமான ஒரு நற்செய்தி வாசகத்தினுடைய பகுதி. யோவான் நற்செய்தியில் எடுக்கப்பட்டிருக்கிறது. யோவான் நற்செய்தியில 2வது அதிகாரத்துல கானா ஊரில் இயேசு தண்ணீரை ரசமாக மாற்றிய ஒரு நிகழ்வு நடைபெறுகிறது. 3வது அதிகாரத்துல நிக்கோதேமு இரவுல இயேசுவிடத்துல வந்து மீட்பை அணிந்து கொண்ட, மீட்பை பற்றி புரிந்து கொண்ட அந்த ஒரு நிகழ்வு கொடுக்கப்பட்டிருக்கிறது. 4வது அதிகாரத்துல தான் இன்றைக்கு நம்ம வாசிக்கிற இந்த அழகான உவமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அன்புமிக்கவர்களே, இயேசு கலிலேயாவிற்கு செல்ல வேண்டும். அவர் கலிலேயாவுக்கு செல்ல வேண்டும் என்றால் சமாரியா என்கிற ஒரு பகுதி வழியாகத்தான் செல்ல வேண்டும். அசிரியர்களோடு இனக்கலப்பு செய்த ஒரு காரணத்தினால் யூதர்களால் வெறுத்து ஒதுக்கப்பட்டு சுத்தமில்லாத இரத்தத்தை சார்ந்தவர்கள் என்று ஒதுக்கப்பட்டு வாழ்ந்து கொண்டிருந்த மக்கள் தான் சமாரியர்கள். இந்த சமாரியர்களை யூதர்கள் வெறுத்தார்கள், ஒதுக்கினார்கள். கலிலேயா செல்ல வேண்டும் என்றால் அவர்கள் சமாரியா வழியாக மிக குறுகிய ஒரு பாதையில் செல்லலாம். ஆனால் சமாரியர்களை அவர்கள் கண்டுகொள்ளக்கூடாது என்பதற்காக சமாரியாவை சுற்றி யோர்தான் பகுதியில் ஒரு வழியாக செல்வார்கள். இன்னொரு வழியாக கார்மேல் மலை வழியாக செல்வார்களே ஒழிய அவர்கள் சமேரியாவில் நேர் பாதையில் செல்ல மறுப்பார்கள். காரணம், சமாரியர்கள் தீண்டத்தகாதவர்கள் என்று யூதர்கள் நினைத்த ஒரு காரணத்தினால். ஆனால் தீண்டத்தகாதவர்கள் என்று மக்களால் ஒதுக்கப்பட்ட அதே பகுதியைத்தான் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு சமாரிய பகுதியாக செல்லுகிறார். இதுதான் இறைவன் நமக்கு கொடுக்கிற முதல் செய்தி. மனிதர்களுடைய பார்வையில தாழ்த்தப்பட்டவர்கள், ஒதுக்கப்பட்டவர்கள், நிராகரிக்கப்பட்டவர்கள், புறந்தள்ளப்பட்டவர்களைத்தான் கடவுள் தேர்ந்தெடுப்பார் என்கிற முதல் செய்தியை இந்த நற்செய்தி வாசகத்துல நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு அந்த சமாரிய பகுதியில யாக்கோபால் தன்னுடைய மகன் யோசேப்புக்காக கொடுக்கப்பட்ட நிலத்தின் அருகில் இருக்கிற ஒரு கிணற்றுல அமர்ந்து கொண்டிருக்கிறார். மதிய வேளை. அன்புமிக்கவர்களே, மதிய வேளையில இளம் பெண் ஒருவர் தண்ணி கொண்டு செல்வதற்காக அந்த கிணத்தை நோக்கி வருகிறார். இந்த பெண் மதிய வேளையில வருவதற்கான காரணம், அந்த பெண் ஊரை விட்டு விலக்கப்பட்டிருக்கலாம், அல்லது ஊராரோடு நல்லுறவில் இல்லாத ஒரு பெண்ணாக இருக்கலாம். இதுவும் நமக்கு இறைவன் கொடுக்கிற ஒரு செய்தி. இந்த பகுதியை நம்ம வாசிக்கிற நேரத்துல, சமாரிய பெண்ணிடத்துல இயேசு தண்ணீர் கேட்ட அந்த பகுதியை வாசிக்கிற நேரத்துல 2 பேருண்மைகளை நம்ம புரிந்து கொள்ளலாம். இந்த பகுதி உண்மையாகவே கொஞ்சம் சற்று நீண்ட நெடிய ஒரு பகுதியாகத்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை பொறுமையா வாசிக்கிற நேரத்துல ஆழ் மனதில் நமக்கு புரிய வேண்டிய 2 உண்மைகள். முதலாவது, கொஞ்சம் கொஞ்சமாக நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒதுக்கப்பட்டவர்கள் என்று சொல்லப்பட்ட சமாரிய பெண்களில் ஒருவருக்கு தன்னை வெளிப்படுத்திய மெசியா யார், மெசியாவினுடைய பணி என்ன, உண்மையான வழிபாடு என்ன என்பதை பற்றியும் கொஞ்சம் கொஞ்சமாக தன்னை வெளிப்படுத்திய ஒரு திரு வெளிப்பாட்டின் ஒரு நிகழ்வாகத்தான் இந்த சமாரிய பெண்ணிடத்துல இயேசு உறவாடிய அந்த ஒரு நிகழ்வு நமக்கு ஒரு திருவெளிப்பாடாக இருக்கிறது. 2வது, நம்முடைய நம்பிக்கை வாழ்வு என்பது அந்த சமாரிய பெண்ணை போலத்தான் ஊரால் ஒதுக்கப்பட்டு, அல்லது பல தெய்வங்களை வழிபடுகிற, அல்லது கிறிஸ்துவை அறியாமையில வாழ்ந்து கொண்டிருக்கிற, அல்லது ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்த அந்த ஒரு சமுதாயத்துல நம்முடைய நம்பிக்கையை வெளிப்படுத்த தயங்குகிற ஒரு சூழலில் இருக்கிற ஒரு பெண்ணை போலத்தான் நம்முடைய ஆன்மீக வாழ்வும் உண்மையான பேரொளியை பெறுவதற்கு, உண்மையான மீட்பை கண்டுகொள்வதற்கு, உண்மையான மெசியாவை கண்டு வணங்குவதற்கு, ஆவியிலும் உண்மையிலும் வழிபடுவதற்கான ஒரு பயணமாகத்தான் இந்த சமாரிய பெண்ணினுடைய வாழ்வும் நமக்கு அமைந்திருக்கிறது. இந்த 2 கருத்துக்களை உள்ளத்துல ஏந்தி இந்த பகுதியை வாசிக்கிற நேரத்துல உண்மையாகவே இந்த தவக்காலத்துல பேரொளி பெற்றவர்களாய், நம்பிக்கை நிறைந்தவர்களாய், எதிர்நோக்கு உள்ளவர்களாய் ஆன்மீகத்துல ஒரு பெரிய மாற்றத்தை நம்மால் ஏற்படுத்த முடியும். அன்புமிக்கவர்களே, இயேசு அந்த இடத்துல அந்த பெண்ணிடத்துல தண்ணீர் கேட்கிறார். அந்த ஒரு பகுதியை பார்க்கிற நேரத்துல அப்பேரண்ட் பிளாட்னு சொல்லுவாங்க. மேல பார்க்கக்குள்ள ஒரு கதை போகிற மாதிரி இருக்கும், ஆனா அதற்கு கீழே ஆன்மீக படிப்பினைகளை தருகிற இன்னொரு கதை, இன்றைக்கு மீட்பின் கதை இன்றைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வெளிப்பட்டு கொண்டிருக்கும். பெண் என்றும் பாராமல், சமாரியர் என்றும் பாராமல் அந்த பெண்ணிடத்துல தண்ணீர் கேட்கிறார் இயேசு.
அந்த இடத்துல இயேசுவுக்கு ஒரு உண்மையை விளங்க சொல்வதன் மூலமாக, நீர் ஒரு யூதர், நான் ஒரு சமாரியர், நீர் ஒரு ஆண், நான் ஒரு பெண், என்னிடத்துல தண்ணீர் கேட்பது எப்படி அப்படிங்கிற அந்த ஒரு கேள்விக்கு, உன்னிடம் தண்ணீர் கேட்பவர் யார் என்று தெரிந்திருந்தால் நீர் அவரிடமே நிலை வாழ்வை பெறுகிற அந்த தண்ணீரை கேட்டு இருப்பாய் அப்படி என்று சொல்லி, அந்த பெண்ணுக்கு 5 கணவர்கள் இருக்கிறார்கள், நீ வாழ்வது இப்பொழுது உன்னுடைய கணவரோடு அல்ல என்று சொல்லுகிற அந்த ஒரு வார்த்தை என்பது அந்த பெண்ணினுடைய முறை தவறிய ஒரு வாழ்வாக இருக்கலாம். ஆனால் விவிலிய அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், சமாரியர்கள் பழைய ஏற்பாட்டினுடைய தோரா என்று அழைக்கப்படுகிற முதல் 5 புத்தகங்களை மட்டுமே அவர்கள் ஏற்றுக்கொண்டவர்கள். அதற்கு பிறகு நீதி தலைவர்கள், அதற்கு பிறகு வந்த இறைவாக்கினர்கள் மற்றும் எந்த வெளிப்பாட்டையும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளாதவர்கள். ஒருவேளை இயேசு அதை கூட அந்த பெண்ணிடத்துல சொல்லி இருக்கலாம், நீங்கள் எருசலேமில் வழிபடுபவர்கள், நாங்கள் வேறு மலையில வழிபடுபவர்கள், உண்மையான வழிபாடு என்பது என்ன என்பதை மறுபடியும் ஒரு ஆன்மீக தேடலாக அந்த பெண் கேட்கிற நேரத்துல தான் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடவுள் உருவமற்றவர், இந்த இடத்துலதான் அந்த இடத்துலதான் உங்களுக்கு மட்டும்தான் எனக்கு மட்டும்தான், அதையெல்லாம் தாண்டி ஆவியிலும் உண்மையிலும் நாம் கடவுளை வழிபட வேண்டும் என்று அந்த பெண்ணுக்கு மறுபடியும் ஒரு ஆன்மீக ஒளியூட்டலை இன்றைக்கு நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகிறார். கடைசியில் அந்த பெண்ணினுடைய ஆன்மீக தேடல், யார் அந்த மெஸ்ஸியா வருவார் என்று எங்களுக்கு தெரியும் அப்படி என்று தன்னுடைய ஆன்மீக தாகத்தை வெளிப்படுத்துகிற அந்த பெண்ணிடத்துல, உன்னோடு பேசுகிற அவரே உண்மையான மெஸ்ஸியா என்று சொல்லுகிறார். அன்பு மிக்கவர்களே, அந்த பெண் தான் கொண்டு வந்த குடத்தை அதே இடத்துல விட்டு ஊருக்கு சென்று அங்குள்ளவர்களெல்லாம் நான் மெஸ்ஸியாவை கண்டேன் என்று அழைத்து வந்தாள் என்பது தான் இன்றைய நற்செய்தி வாசகம். அன்பு மிக்கவர்களே, இந்த பெண்ணினுடைய அந்த தாழ்வு மனப்பான்மை, இந்த பெண்ணினுடைய அந்த ஒரு குழப்ப நிலை, இந்த பெண்ணினுடைய பல தெய்வங்களை வழிபடுகிற அந்த ஒரு பழக்கம், இந்த பெண்ணினுடைய சந்தேகம், உண்மையான மெஸ்ஸியா யார் என்கிற அந்த ஒரு கேள்வி, இவற்றுக்கெல்லாம் பதிலாக இயேசு தன்னை வெளிப்படுத்திய நேரத்துல தன்னுடைய பழைய பாவ வாழ்வை அதே இடத்துல விட்டு அவர் கிறிஸ்துவனுடைய முதல் நற்செய்தியாளராக மாறினார் என்று தான் இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு சொல்லுகிறது. அவர் ஊருக்குள் சென்று மற்ற சமாரியர்களையும் அழைத்து வந்தால் அவர்களும் இயேசுவில் நம்பிக்கை கொண்டார்கள் என்று தான் நற்செய்தி வாசகம் இன்றைக்கு நிறைவேறுகிறது. அன்பு மிக்கவர்களே, நம்முடைய அன்றாட வாழ்க்கையில இந்த சமாரிய பெண்ணை போல பாவத்துல வாழ்ந்திருக்கலாம், பல்வேறு சந்தேகத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கலாம், பல்வேறு மன அழுத்தங்களால் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கலாம், பல தெய்வங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற இந்த உலகத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கலாம், கிறிஸ்து யார் என்று தெரியாத ஒரு குழப்ப நிலையில் இருக்கலாம். இவற்றிற்கெல்லாம் விடை கொடுக்கும் வண்ணமாகத்தான் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாழ்வும் வழியும் நானே, தூய ஆவியினால் கொடுக்கப்படுகிற அந்த நீரூற்றும் நானே உங்களை மீட்க வந்த மெஸ்ஸியா என்று நம்மிடத்துல வெளிப்படுத்துகிறார். நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் எதிர்நோக்கோடும் குழம்பிய நிலையில் இருக்கிற, தளர்ந்து போய் இருக்கிற நமக்கு நம்மை வெளிப்படுத்துகிற ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொண்டு வாய்ப்பு கிடைக்கிற நேரத்துல ஒப்புரவு அருட்சாதனத்தின் வழியாய் கிறிஸ்துவில மறுபடியும் ஒன்றிணைந்து நிலை வாழ்விற்காக நம்ம வாழ்ந்திட இறைவன் உங்களையும் என்னையும் தூண்டுவாராக. எல்லாம் அல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.